ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேத வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். Jesus replied, what is impossible with man is possible with God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அதே பட்டணத்தில் ஒரு ஏழை விதவையும் இருந்தாள். அவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் இருக்கிற வழக்கில் தனக்கு சீக்கிரமாய் நியாயம் செய்ய வேண்டும் என்று அந்த நியாயாதிபதியினிடத்தில் போய் அடிக்கடி தொந்தரவு செய்தாள். இவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்துவிட வேண்டும் என்று அந்த நியாயாதிபதி அந்த விதவைக்கு நியாயம் செய்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அநியாயமுள்ள, தேவனுக்கு பயப்படாத, மனுஷனை மதிக்காத ஒரு நியாயாதிபதியை சீக்கிரத்தில் நியாயம் செய்ய முடியும் என்றால், தம்மை நோக்கி முழு மனதோடு உண்மையாய் விசுவாசத்தோடு கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? நிச்சயம் நிறைவேற்றுவார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எனவே விசுவாசத்தோடு ஜெபிப்போம், அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.